எப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம இது வீட்டுக்கு தெரியாம ஒரு 1 ஹவர் மீட் பண்றது, இல்ல வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் மீட் பண்ணது. அப்பலாம் பார்த்தா அவங்களோட பாசிட்டிவ் சைட் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா, நம்ம அப்படியே ஒரு லவ் மூட்ல இருப்போம். அவங்க எவ்ளோ அசிங்கமா இருந்தாலும் நம்ம ரசிச்சுக்கிட்டு இருப்போம். இந்த மாரி தான் லைஃப் போயிட்டுருக்கும். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 24 ஹவர்ஸும் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணும்போது, அவங்க பாசிட்டிவ் மட்டும் இல்ல, அவங்களோட நெகட்டிவிட்டியும் நம்மளுக்கு தெரிய அத ஆரம்பிக்கும். அக்செப்ட் பண்ணிக்கவும் ஆ நம்மளால முடியாது. முடியாது. ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு இந்த மாரி பேரியர்ஸே இல்ல. அவங்க ஒரு நாள் ஃபுல்லா ஏற்கனவே அவங்களோட வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அவங்கள பத்தி புரியிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இன்னும் வயசா வந்து டெசிஷன் எடுக்கிறதுக்கான நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ இந்த பாடி ஷேமிங்ன்ற ஒருத்தங்க ஒரு ஒரு கப்பிள்ல வந்து ஒரு பையனோ, ஒரு பொண்ணு பையன பண்றாங்களோ இருந்துச்சுன்னா, அந்த ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியா இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். பெட்டர் கம் அவுட் ஆஃப் தட் ரிலேஷன்ஷிப். ஓகே. பாட் இ உடம்பு குறைக்கணும், குறைக்கக்கூடாதுன்றது வந்து அது ஓன் பெர்சனோட டெசிஷன் தான். அந்த பெர்சன உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சது, இவ்ளோ நாள் வாழ முடிஞ்சது, லவ் பண்ண முடிஞ்சது. ஏன் அது லைஃப் லாங் அவங்கள அதையோட அக்செப்ட் பண்ண முடியல? ஏன் அவங்கள லவ்வால அத ஏன் வேற மாரி உங்களால சேஞ்ச் பண்ண முடியல? ஏன் அந்த இடத்துல வந்து அந்த வெயிட் வந்து ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஒரு டிஸ்கஸ்டிங்கா பார்க்கறது. இத பண்ணா தான் இத நீ பண்ண முடியும்னு ஏன் சொல்றது? இதெல்லாம் ஏன்னு எனக்குமே புரியல.